Hello viewers, welcome to SHG channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேஸ் சிலிண்டர் வச்சிருக்க எல்லாரும் eKYC அப்டேட் பண்ணனும். இதுல பாரத் கேஸ் வச்சிருக்க கூடியவங்க எப்படி பண்ண போறோம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. இத பாத்தீங்கன்னா இந்த ஹலோ அப்படினு சொல்லக்கூடிய அந்த BPCL இருக்கக்கூடிய ஆப் தான் நீங்க பாரத் கேஸ்க்குனான அபிஷியல் ஆப். இந்த ஆப்போட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த ஆப்பை நீங்க லிங்க் பண்ணிக்கோங்க. அதாவது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதார் ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு ஆப்புக்கான லிங்க்குமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். ஒன்ஸ் இந்த ஆதார் ஆப்புக்கு வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் சரிங்களா? இந்த KYC அப்டேட் எப்படி பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஆதார் மூலமா வந்து சேர்த்து பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்பை வந்து நீங்க யார் மொபைல்ல அதாவது யார் கேஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய ரிஜிஸ்டர் நேம்ல இருக்கக்கூடிய ஆதார் தான் இதல வந்து நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா? வீட்ல யார் கேஸ் நேம்ல இருக்கோ அவங்களுடைய ஆதார் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அவங்களுடைய மொபைல் நம்பருமே இந்த சிம்ல அதாவது இந்த மொபைல்ல அந்த சிம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. லாகின் பண்றீங்கல்ல அந்த லாகின் பண்ணும்போது அந்த ஆதாரோட நம்பர் அந்த மொபைல்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பனா தான் அந்த வெரிஃபிகேஷன் மெசேஜ் வெரிஃபிகேஷன் போகுதுல அந்த மெசேஜ் வெரிஃபிகேஷன் வந்து கரெக்ட்டா சக்சஸ்ஃபுல் ஆகும். குறிப்பா இன்னொன்னு என்னன்னா அந்த ஆதார்ல இருக்கக்கூடிய நம்பர் இருக்கும்ல அந்த நம்பரை வந்து ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ரீசார்ஜ் இருக்கணும். அப்படி ரீசார்ஜ் இருந்தா தான் இந்த ஆதார் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணும்போது கரெக்ட்டா வெரிஃபிகேஷன் ஆகி அது ஃபினிஷ் ஆகும் சரிங்களா? ஒருவேளை ரீசார்ஜ் பண்ணலனா இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ நான் முன்னாலே சொன்ன மாதிரி யார் பேரில் அந்த கேஷ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுமாதிரி இந்த OTP போகும். மெசேஜ் OTP வந்ததுக்கப்புறம் ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணுறது வந்து உங்களுடைய முகம் யாருடைய பேரில் இருக்கோ அவங்களுடைய முகத்தை ஸ்கேன் பண்ணும்போது க்ரீன் கலரில் மாறும். கண்ணை 2 டைம் ப்ளிங்க் பண்ணிங்கன்னா அதாவது சிமிட்டினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸ்கேன் பண்ணி அந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் இதில் கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு செக்ஷனுக்குள்ளே போகும். அதில் ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கேட்கும். நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா 6 டிஜிட் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா எந்த நம்பர்னாலும் செட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 6 டிஜிட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபைனலாக அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு அந்த கேஷ் ஆப்புக்குள்ளே போய்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது கண்டிப்பாக கேட்கும் சரிங்களா? ஸோ ஒன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய லாகின் பேஜுக்கான இது வந்துடும். அதாவது அந்த ஆதாரோடைய டீட்டெயில் வரும். இதை நீங்கள் அவ்வளோதான். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல சொன்னோம்ல LPG கேஸுக்கான அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போதும் லாகின் கேட்கும் சரிங்களா? நான் சொன்னோம்ல குறிப்பாக இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பராக இருக்குன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கள்ல அந்த நம்பராக இருக்கணும் கண்டிப்பாக சரிங்களா? கேஸ் சிலிண்டர் புக் பண்ணும்போது ஒரு நம்பரில் பண்ணுவீங்களா அந்த நம்பருக்கு தான் இந்த ஆப்பை வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் பண்ணோன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா சைனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைனப்பில் நீங்கள் எங்கே கேஷ் புக் பண்ணும்போது என்ன நம்பர் கொடுப்பீங்களோ அந்த நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா OTP வரும். ஏன்னா வேறு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகும். பட் வந்து நீங்கள் அந்த ஃபைனலில் வெரிஃபிகேஷன் eKYC பண்ணும்போது இந்த நம்பர் இல்லைங்கிற மாதிரி வந்துடும். ஸோ குறிப்பாக அந்த சிம்மு என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம்மை வந்து நீங்கள் என்ன மொபைலில் பண்ணுறீங்களோ அந்த மொபைலில் போட்டுக்கோங்க. வீட்டில் அப்பா அம்மாவுடைய மொபைல் பட்டன் மொபைல்னால் அந்த சிம்மை தூக்கி உங்கள் மொபைலில் போட்டு பெரிய மொபைலில் டச் மொபைலில் போட்டு பண்ணிக்கோங்க சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா LPG கேஸ் அந்த இது வந்திருக்கும் eKYC வந்திருக்கும். ஒரு சப்போஸ் வரலன்னா மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா eKYCன்னு சொல்லி சர்ச் பண்ணாலே அந்த ஆப்ஷன் காட்டும். அதில் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்களா அதை கண்டினியூ பண்ணும்போது கீழே ஒரு அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நான் முன்னாடி சொன்னோம்ல அந்த இதை கொடுத்து கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் இருக்குல்ல ஃபேஸ் அந்த ஆத்தென்டிகேஷனுக்கு தான் போகும். அந்த ஃபேஸை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கனாலே இந்த வெரிஃபிகேஷன் வந்து டன் ஆயிரும். சொன்னோம்ல முன்னாலேட்டு ஒரு ரெண்டாவதாக ஒரு ஆப் சொன்னோம்ல ஆதார் ஆப்பு அந்த ஆப்பை நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எதனாலும் வச்சுக்கலாம். நேராக அவங்களுடைய யார் பாசணும் கேஷ் யார் பேரில் இருக்கோ அவங்களுடைய ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே போல் தான் இதை ஸ்கேன் பண்ணிட்டாலே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு அந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜும் வந்துடும். ப்ளஸ் இதுலேயுமே நோட்டிஃபிகேஷன் வரும். இவ்வளோ தான் இந்த இது ஸ்கேன் பண்ணி அதாவது KYC பண்ணுறது. இது கண்டிப்பாக எல்லா கேஷ் வச்சுருக்கோன்னு பண்ணணும். இது வந்து பாரத் கேஷ் வச்சுருக்கக்கூடியவங்க இந்த இதில் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. இதே போல் உங்களுக்கு என்ன கேஷ் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக வாட்ச் அண்ட் சப்போர்ட் பண்ணிக்கோங்க.